நாங்கள் தேசத்துக்காக ஜெபிக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். அதிசயங்கள்லாம் நடக்கும்ட்டு நாங்கள் வந்திருக்கோம். குடும்பத்தில் நிறைய பிரச்சனை, கடன் பிரச்சனை, நோயில் ரொம்ப வியாதியில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு விடுதலை கிடைக்கணும், அதுக்காகவும் கடன் பிரச்சனைலேருந்து தீர்க்கணுன்றதுக்காகவும் கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம். ஜெபமே ஜெயம், ஜெபமே ஜெயம், ஜெபத்தா ஜெயம் ஜெயமே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனானே. யாக்கோபை போல ஜெபித்திடும் உறுதியான ஜெப வீரனானே. நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய, உம்மை நான் போகவிடே, உம்மை நான் போகவிடே. வாழ்விலே நீர் பாராட்டிய தயவுக்கெல்லாம் நான் காத்திரல்ல. இதுவரையில் நீர் தாங்கியதற்கு எவ்வளவோ நான் தகுதியோ. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் கணவர் ஒரு ஆர்மியில் வேலை செஞ்சு ஸ்டேட் பேங்கில் கேஷியராக இருந்தார். போன ஆண்டில் அவர் இறந்துட்டார். அதை குறித்து நான் அழுதுகிட்டே இருப்பேன். அடிக்கடி அழுது வந்துகிட்டே இருப்போம். அப்புறம் ஒரு 5 மாதமாக என் வயிற்று வேலையார் அது மாத்திரம் எடுத்தும் குணமாகலை. அப்போ பிரதர் இந்த திருப்பின் வாசல் அப்போ என் பேரை கூப்பிட்டு, சுந்தரி சுந்தரி, உன் கணவர் இறந்ததுக்காக நீ அழுது கொண்டிருக்கிறாயா, சமாதானம் உண்டாவதாகன்னு சொன்னார். வயிற்று வலியும் உனக்கு குணமாகுதுனாரு. அதுலேருந்து வயிற்று வலியும் குணமாகிச்சு, ஆவிக்கும் விடுதலை உண்டாச்சு, சரீரத்துக்கும் கர்த்தர் அவர் மூலியமாக விடுதலை கொடுத்த கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 வருடங்களாக மருமகளுக்கு குழந்தை இல்லை. அப்போ நாங்கள் 2023ஆம் ஆண்டு திறப்பின் வாசல் ஜெபத்துக்கு டிசம்பர் மாதம் 31ஆம் வந்திருந்தோம். அந்த கூட்டத்தில் குடும்பமாக கலந்துக்கிட்டோம். அப்போது மோகனன் சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஜெபம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்காக நான் கற்பத்திங்கனி இல்லாதவங்களுக்காக நாங்கள் ப்ரேயர் பண்ண போகிறேன். அதில் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா கணவன் மனைவியுமா ப்ரேயர் பண்ணுங்கள், நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ணோம். விசுவாசத்தோடு இந்த இடத்துல ஜெபம் பண்ணிட்டு போனோம். ஜூன் மாதத்தில் ஆண்டவர் கற்பந்தரிக்க உதவி செய்தார். அழகான ஒரு ஆண் குழந்தை தந்தார். அந்த ஆண் குழந்தைக்கு நாங்கள் ஜெபம் பண்ணும்போதே நாங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தோம், ஏசப்பா எங்களுக்கு ஆண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ப்ரே பண்ணோம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். அற்புதமாக நாங்கள் கேட்ட கற்பத்திங்கனையும் ஆண்டவர் ஆண் குழந்தையை அழகாக கொடுத்துட்டார். கல்யாணம் ஆகி 2 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்திருந்தோம். ஒவ்வொரு மாதமும் நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்போம். பட் ஆனால் எல்லாம் ஏமாற்றமாக தான் இருக்கும். எத்தனையோ நாட்கள் நாங்கள் அழுதுருக்கிறோம். அந்த நேரத்தில் தான் கடந்த வருஷம் சந்ததி ஆசீர்வாத கூட்டத்துக்காக இங்கே வந்திருந்தோம். வேறு வழியே இல்லாமல் கடைசியாக இங்கே வரலாம் அப்படின்னு தான் இங்கே வந்திருந்தோம். இங்கே இதே இடத்துல தான் நானும் ஒய்ஃபும் கண்ணீரோடு முழங்கால் இட்டு நாங்கள் செபித்தோம். அண்ணாளின் கண்ணீரை காண்கிற தேவன் எங்கள் கண்களை காங்கி எங்களுக்கு கட்டாய ஒரு குழந்தையை கொடுப்பார் என்று ஒரு விசுவாசத்தோடு போனோம். கர்த்தருடைய நாமத்தினால அதே மாதம் ஒய்ஃபு கன்சீவ் ஆனாங்க. இப்போ ஒரு அழகான பெண் குழந்தையோடு நாங்கள் சாட்சியோடு நிற்கிறோம். வேறு பிடிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உங்கள் குடும்பத்தாரால் நீங்கள் அற்பமாக எண்ணப்படலாம், ஆகாது என்று சொல்லி தள்ளப்படலாம். ஆனால் ஆண்டோட கரத்தில் விலையேற பெற்ற பொக்கிஷன் என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. பாப்பாவுக்கு 6 மாதமாக கன்ஃபார்ம் ஆர்டர் கிடைக்கல வேலையில். நான் அப்போ ப்ரேயர் பண்ணேன், அழுது ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே என் பொண்ணுக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் கிடைக்கணும் அப்படின்னு. இப்போ ஃபோன் பண்ணி எனக்கு கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுத்துட்டாங்கன்னு சொன்னேன். நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. ஜெப நேரத்திலே வீட்டில இருந்து ஃபோன் வந்திருக்குது. ஆண்டவர் கன்ஃபார்ம் வேலை கொடுத்து ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். நைட்டு பூரா பையனுக்கு ஒரே வாமிட்டு, மகனுக்கு. ஆமாம், அதனால் முடியலை. காலையில் நாங்கள் நார்வேலேருந்து வரும்போதும் ஒரு மாதிரி கொன்னி போய் தான் வந்தேன். நிற்க கூட பலன் இல்லாமல். இப்போ என்ன நடக்கும்? ஏசப்பா ஒரு நல்ல அற்புதத்தை கொடுத்து நல்ல சந்தோஷமாக இருக்கிறேன். ஆமென், ஆமென். காட் பிளஸ். 1 மாதம் கொண்டு பெட்டன்னு எனக்கு நடக்க முடியாதே ஆச்சு. பெட்டன்னு நடக்க முடியாதே ஆச்சு. சரியா நடக்க முடியாது எனக்கு. அப்போ இப்போ ப்ரேயர் நேரத்தில் இப்போ நல்லா நடக்க பாருங்க, நடந்து பாருங்க. பாருங்க, பெட்லேருந்து நடக்க கூட முடியாத நிலைமையில் வந்திருக்கிறாங்க. ஆண்டவர் அற்புதமாக குணமாக்கி இருக்கிறார். ஆமென்.
இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஒரு மாதிரி பாரமாக தான் வந்தோம், ஆனால் இப்போ நிம்மதியாக நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். வெறுமையாக வந்த நான் அநேக ஆசீர்வாதத்தோடு பெற்று செல்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆண்டவர் என்னை கொடுத்துருக்காரு. கர்த்தருடைய நாமம் மகிமை அடைவதாக.